இன்றைய சீரியலில் கார்த்திக் ரம்யா மீது சந்தேகப்பட்டு வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு விஸ்வநாதன் மயங்கி கிடக்கிறார். அதைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்து விசாரித்தபோது அவர் தன் மகள் ரம்யாவிற்கு அனைத்து விஷயமும் தெரிந்துவிட்டதால் என்னை விஷம் கொடுத்து கொல்லப் பார்க்கிறாள் என்று சொல்கிறார். இதன் பின் இனிமேல் ரம்யாவிற்கு மன்னிப்பே இல்லை, நான் உங்களுக்காகத்தான் அவளை விட்டு வைத்தேன், இனிமேல் அவளை விடமாட்டேன் என்று சொல்ல விஸ்வநாதனும் அவளுக்கு ஜெயில்தான் சரி என்கிறார். இதைத் தொடர்ந்து திருமண மண்டபத்திற்கு வரும் கார்த்திக் போலீஸை அழைத்து வர அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது அபிராமி என்ன கார்த்திக் என்று கேட்க கார்த்திக் ரம்யா குறித்து அனைத்து உண்மைகளையும் சொல்லுகிறான். ரம்யா என்னை காதலிக்கிறாங்க, என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, இதற்காக பரிகாரம் என்ற பேரில் தீபாவை கொல்ல பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் தீபாவிற்கு ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்ததும் ரம்யாதான், தாலியை திருடியது, புடவையை திருடி